நம்ம ஏரியா எம்எல்ஏ வச்சு அந்த அமைச்சரை பார்த்து நமக்கு தேவையான செக்யூரிட்டிகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சங்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நிவர்த்தனப்படும். முதல் 1வது சென்னை செக்யூரிட்டிகள் நலவாரியம் அமைத்து தர வேணும். சென்னை இல்லை, சாரி, தமிழ்நாடு. தமிழ்நாடுனா அத்தனை பேர் சேரும், சென்னை தேவையில்லை. 2வது செக்யூரிட்டிகளுக்கு திருமண உதவித்தொகை 50,000 வழங்கணும். இதையும் நாங்கள் முன் வச்சுருக்கோம். முதலமைச்சர்கிட்ட 3 வாட்டி மனு வச்சுருக்கோம், செவி சாய்க்கலை இந்த முதலமைச்சர். அடுத்தது 3வது செக்யூரிட்டிகள் எதிர்பாரா வகையில் மரணம் அடைந்தால் அவரது குடும்பத்துக்கு 1 லட்சம் வழங்க வேண்டும். எதுக்கோ கொடுக்குறானுங்க, பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எது கொடுக்குறாங்க. நாங்கள் திட்டம்னு தோணுது எனக்கு. ஆனால் இந்த செக்யூரிட்டியிலான பாவப்பட்ட ஆளுங்களான்னு தெரியல. போலீஸுக்கு இணையாகத்தான் அத்தனை செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க. இராணுவத்துக்கு எல்லைக்கு இராணுவம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக மக்களை காக்கிறது போலீஸு. ஒரு நிறுவனத்தை காக்கிறது யார்? செக்யூரிட்டி சங்கம். ஏன் அவங்களையே நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க, அனாவசியமாக பேசுகிறீங்க? ஒரு நிர்வாகத்தில் செக்யூரிட்டியை வந்து உரிமையாளர் தப்பு பண்ணால் செக்யூரிட்டியை எழுத்துட்டு போகிறீங்க. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் செக்யூரிட்டிக்கு, உண்மைதானே? இது ஏன் பண்ணாமல் இருக்காங்க? இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து சிவகங்கை மாவட்டம் போனேன். அந்த பையன் வீட்டுக்கு போனேன். பாவம், நல்ல பையன், 28 வயசு பையன், கெட்ட பழக்கம் கிடையாது. அந்த பையனை கொண்டு போய் அரசியல் சூழ்ச்சிக்காக அந்த கோயிலுக்கு வளாகத்துக்கு உள்ளே போலீஸாரால் கொல்லப்பட்டாங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டி இன்னும் கூட அவங்க அரெஸ்ட் பண்ணலை. ஏன் இப்படி நடக்குது அரசியல் எனக்கு தெரியல. எதனால் கொண்டாங்க? அந்த விவரம் கொஞ்சமாவது யாருக்காவது வந்துச்சா? யாருக்குமே வரலை. ஏன் செக்யூரிட்டி நான் அவ்வளோ கேவலமானவங்களா? அந்த பையன் 8வது சம்பளம் தான் வேலை செய்கிறான் அந்த கோயில் நிர்வாகத்தில், அருந்துறையில். ஏன் இந்த மாதிரி நடக்குது? இது நடக்கக்கூடாது. நம்ம செக்யூரிட்டி சங்கத்தில் அந்த அம்மா சொல்ல ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, இந்த செக்யூரிட்டி சங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த போலீஸை வந்து கை வச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. மறைமுகமாகவே நான் ஒரு 5,000 பணம் கொடுத்தேன். ஏன்னா எங்கேயோ எவனை கொடுக்குறது, நம்ம 4 பேர் குடும்பம் நம்ம ஒரு ஆறுதல் கொடுத்துருவாங்க. அது ஒரு பணம் அவங்களுக்கு கிடையாது, உயிர் போச்சு. ஒரு பையன் சம்பாதிக்கணும்னா 1 கோடி கூட சம்பாதிப்பான், அவன் டேலண்ட் இருக்குது. இவங்க கொடுக்குற 1 லட்சம் 2 லட்சம்லாம் அது வந்து அது சாத்தியமாகாது. ஆகையால் நமக்கு போலீஸு முற்கொண்டு செக்யூரிட்டிகளுக்கு அனைத்து துறையில் வேலை செய்ய செக்யூரிட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம செக்யூரிட்டி தொழிலை எல்லா நிறுவனத்துலையும் செய்ய முடியும். என்ன தலைவரை தைரியமாக செய்ய முடியும். போலீஸில் பாதி தான் செக்யூரிட்டி. அதே உண்மைதான். 4 செக்யூரிட்டிகள் ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால், அவதிப்பட்டால் ஒருவர்களுக்கு மருத்துவ செலவு 50,000 வழங்க வேண்டும். இதை யாரை நான் கேட்குறேன்னா அரசாங்கத்தை நான் கேட்குறேன், தமிழக அரசை தான் நான் கேட்குறேன். இதை வந்து நிறுவத்தணும், அரசு நிறுவத்தணும். ஒரு போலீஸ்க்கெல்லாம் பண்ணுறீங்கள, ஒரு 60,000 சம்பளம் கொடுக்குறீங்க, அங்கங்கே அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு டிவிலாம் பார்க்குறோமா? நம்ம உழைக்கிறோம், அந்த உழைக்கிறோட சம்பளத்தை கூட நம்ம வாங்க முடியல. அதில் ஒரு 1000 பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான்னு கேட்கறதுக்கு அங்கே கேட்கறதுங்களுக்கு நாதி கிடையாது. நம்ம கேட்டுட்டா நம்மளை வேலையை தூக்கிடுவாங்களோ? அங்கே ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 50 பேரும் கேட்கணும். ஒருத்தர் கேட்டாலும் வச்சுங்களேன், அவனை தூக்கிடா முதல்ல வேலைக்குன்றாங்க. ஏன் இப்படி நடக்கு? எல்லா ஆஸ்பத்திரிலையும் ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, 100 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த ஒத்துமை யாருமே கிடையாது. அடுத்தது, இருப்பிடம் இல்லாத வறுமை கோட்டு கீழே இருக்கும் செக்யூரிட்டிகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமாக இலவசம் அல்லது குறைந்த வாடகை குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 250 ரூபா வாடகை, குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸுக்கு வாடகை வந்து 250 ரூபா தான். நீங்கள் எங்களுக்கு சும்மா தர தேவையில்லை, வாடகை வாங்கிக்கங்க, ஒரு வீடு எங்களுக்கு கொடுங்க, அப்படி நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குவார்ட்டர்ஸை
வீடு இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க செக்யூரிட்டிக்கு பாவமாக இருக்கிறாங்க. ஒரு சத்திர அந்த ட்ரெஸ்ஸை பார்க்காம பாவமாக இருந்தால் குடும்பத்தை பார்க்க பாவமாக இருக்குது. அவங்களுக்கு வீடு கொடுங்கன்றேன். செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்கல்ல கவர்மெண்ட்டில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணுங்க, வாடகை வாங்குங்க. 250 ரூபா வாடகை தான் இப்போ ஆக்கிட்டாங்க. இது 22 வாடகை இப்போ 250 ரூபா ஆக்கிட்டாங்க. கொடுங்கந்தான்றோம். அதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுக்குமாடு குடியிருப்பில் ஒரு வீடு வந்து ஒதுக்கீடு பண்ணுங்க. இதை நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் அரசாங்கக்கிட்ட. 6 அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள், மருத்துவமனை டாக்டர்கள், அலுவலக முதலாளிகள், மேலாளர்கள், வீட்டு உரிமையாளர்கள் என பலர் அவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட செக்யூரிட்டிகளை கடுமையாக தாக்குகிறார். இது உண்மையா பையா? உண்மை. எனவே தமிழக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். பார்த்தீங்கன்னா சீமான் வீட்டில் ஒரு ரிட்டையர்மெண்ட் மிலிட்ரி செக்யூரிட்டி வேலைக்கு வந்தவரை சீமான் தப்பு பண்ணார். நீங்கள் சீமானை தான் நீங்கள் கைது செய்யணும். இல்லை போலீஸ் வர வைக்க சம்மனை ஒட்டியிருக்கீங்கன்னா சம்மனத்துக்கு அவர் ஆஜராகணும். இதுதான் ரீசன், கவர்மெண்ட் ரீசன். அந்த சம்மனை ஒட்டியிருந்தத அந்த வீட்டு உரிமையாளர் கிழிக்கிறாங்க. அதுக்கும் செக்யூரிட்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? செக்யூரிட்டியை வந்து அடித்து தும்பத்தி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போகிறாரு. இது தவறு தானே? எதுக்கு இந்த காட்டம்? ஒரு டாக்டர் ஒரு தவறு செய்கிறாரு, அடிக்க பாக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்த அந்த நோயாளிகள் உயிர் போயிடுச்சு. அடிக்க யார் முன் வருவாங்க? டாக்டரை முன் வருவாங்க. இதை தடுத்து நிறுத்துறது யாருங்க? செக்யூரிட்டி தான் 2 உதவும். பல துன்பங்களை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு அட்வொகேட்டு உள்ள நுழைஞ்சானா அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் போவான். நம்ம அவனுக்கு பொறுமையாக நிற்க சொன்னால் கூட அவன் நம்மளை எகிருவான். என்னையும் எகிர்னான். லவுடே கோபால் கதவு தொடுறான்னா உள்ளே போனோன்னா நான் சீப்படுத்தி அனுப்பினேன். லவுடே கோபால் வெளியே போடான்னு 2 அட்வொகேட்டு, எம்எல்ஏவுடைய அட்வொகேட்டு வெளியே போயிட்டானுங்க. ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. எஸ்ஐ நிற்கிறாரு, ஸ்டான்லி மருத்துவமனை எஸ்ஐ நிற்கிறாரு. எனக்கு உள்ளே கூப்பிட்றேன், ஆனந்த வர சொல்லுங்க வெளியே. நான் என்னடா போனேன், என்னங்க ஒரு அட்வொகேட்டை நீங்கள் தரக்குறவா திட்டிருக்கீங்க. அது அந்த எஸ்ஐ நான் சொன்னேன், ஒரு 50 பேர் நிற்கிறாங்க உள்ள. அப்படிங்களா? எனக்கு 8000 ரூபா சம்பளம். உள்ள வார்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரிக்க தெரியும், க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுங்கன்னு சொன்னேன். என்னை தள்ளி விட்டு, கேட்டை தள்ளி விட்டு உள்ளே போயிட்டு லவுடே கோபாலை கதவு தொடரான்னு சொல்லி தள்ளி விட்டு என்ன உள்ளே போகிறானுங்க. அப்போ செக்யூரிட்டி என்ன மாதிரியா இருக்கு? அவங்க முன்னாடியே போயிட்டு டாக்டருக்கு முன்னாடி சொன்னேன், லவுடே கோபால் வெளியே போங்கடான்னு. டாக்டர் அத்தனை பேர் சிரிச்சானுங்க. இவனுங்க அசிங்கப்பட்டு வெளியே போனால அவனுக்கு கொச்சமாகி போச்சு. நம்ம தன்மானத்தை எழுதி விட்டு கொடுக்கூடாது. நியாயம் இருக்கணும். செக்யூரிட்டிகளுக்கு பக்கத்தில் நியாயம் இருக்கணும். நியாயத்தோட பேசுகிறேன், தரத்தோட பேசுகிறேன். நம்ம செக்யூரிட்டிடா நம்ம எது ஒன்றும் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கான விதிமுறைகள் இருக்கு. 7வது மாத சம்பளமாக 13 வழங்குதல். செக்யூரிட்டிகள் வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. செக்யூரிட்டிகளுக்கு வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும். சம்பளம் 21ஆக வழங்கிட அரசு ஆணையிட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 சம்பளம், 12 சம்பளம், 8 சம்பளம், 5000 சம்பளம், 12 ஒரு வேலை. கடுமையான வெயில். இந்த குப்பை மட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிக்கிறாங்க. 2 மாதம் சம்பளம் தராமல் ஏமாத்துறாங்க. 40 உள்ள போய் வாங்கி கொடுத்தேன். அதுக்கான எவ்வளோ எல்லாமே இருக்குது. சொல்லுங்க தலைவரா. சொல்லுங்க தலைவரா. மீட்டிங் போயிட்டுருக்கு. மீட்டிங் போயிட்டுருக்கு தலைவரா. சரி, கொடுத்து அனுப்புறீங்களா? கொடுத்து அனுப்புறீங்களா? $21,000 சம்பளத்தை கம்பல்சரி அனைத்து செக்யூரிட்டியும் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வாடகை, பொருளாதார நெருக்கடி, மருத்துவமனை, இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் 12 hour வேலையும் கூட அதிகம்தான். ஒரு 8 hour கொடுங்க. இப்போ போலீஸில் 8 hour கொடுங்கன்னா செக்யூரிட்டியில் 8 hour கொடுங்க. அதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சம்பளத்தை விட ஒரு 5000 6000 வச்சு தான் அவங்க வாங்குறாங்க. இப்படி தான் ஒரு அவல நிலை வந்து உருவாகுது. 8வது அதான் அனைத்து நிறுவனத்திலையும் செக்யூரிட்டிகளுக்கு
நேரமானது 12 மணி நேரம் வெயிலும் மழையும் பாராமல் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு 8 மணி நேரமாக ஷிஃப்ட் 3 ஷிஃப்டாக மாற்றி அமைக்க வேண்டும். இது வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்குறோம். நிறுவனத்தில் செக்யூரிட்டிகள் 9வது நிறுவன செக்யூரிட்டிகள் சம்பளம் 7ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்குள்ள வழங்கணும். குடும்ப சூழ்நிலை காரணத்தால் வங்கியில் கடன் பணம் வாங்கியிருப்பார்கள், தவணை முறையில் கட்ட வேண்டியிருக்கும். 3ஆம் தேதிக்குள் இஎம்ஐ கட்டணும். இந்த இஎம்ஐ கட்டுறது தான் பெரும் பிரச்சனை. கடன் வாங்கி தான் கட்டணும். அந்த கடனுக்கு திருப்பி அந்த கடனை அடைக்கணும். இது வந்து இப்போ கஷ்டமான நிலைமை. இது 3ஆம் தேதி அறிவித்தா கூட நம்ம அரசு நல்லா தான் இருக்கும். சம்பளத்தை 3ஆம் தேதி போட கூட நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 25ஆம் தேதி 15ஆம் தேதி இவங்களாம் வாழ்வாதார பாதிக்கப்படுவாங்க. அதனால் சம்பளத்தை வந்து கவர்மெண்ட்டு இந்த தேதியில் சம்பளத்தை கொடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம் சங்கத்தை சார்பாக. அடுத்தபடியாக நிப்பாடுங்க.